ஒரு சின்ன ஊர்ல ராஜா லட்சுமி என்ற தம்பதியர் வாழ்ந்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். பெரியவன் பெயர் கார்த்திக், சின்னவள் பெயர் ஸ்வேதா. ராஜா 2 பிள்ளைகளிடமும் வித்தியாசம் பார்ப்பாரு. கார்த்திக் ஆண் குழந்தை, அதனால அவனுக்கு வீட்டுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் ராஜா. என் வீட்டோட வாரிசு இவன்தான் அப்படின்னு அப்பா ராஜா அடிக்கடி சொல்லுவாரு. அம்மா லட்சுமிக்கு உறுத்தலா இருந்தாலும் அவங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஸ்வேதா நல்லா படிப்பா, அம்மாவுக்கு உதவி செய்வா, அமைதியா இருப்பா. ஆனா அவளை அவளோட அப்பா கவனிக்கவே மாட்டாரு. ஒரு நாள் ஸ்கூல் ரிசல்ட் வந்தது. கார்த்திக் ஜஸ்ட் பாஸ் தான். ஆனா ஸ்வேதா வகுப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸ்வேதா மகிழ்ச்சியா ரேங்க் கார்டு காட்டினாள். அதுக்கு அப்பா, சரி சரி, பெண் பிள்ளைதானே, இவ்வளவு படிச்சு என்ன பயன் என்று சொன்னார். ஸ்வேதா மனசு உடைஞ்சு போயிட்டது. ஆனா அவ கஷ்டமா இருந்தாலும் அமைதியா இருந்திட்டா. இன்னொரு நாள் கார்த்திக்கு புதிய சைக்கிள் வாங்கினாங்க. ஸ்வேதா, எனக்கும் யோகா கிளாஸ் போகணும் அப்பா அப்படின்னு கேட்டாள். அவளோட அப்பா, பெண் பிள்ளைக்கு அவ்வளவு தேவையில்லை, வீட்டிலேயே இருன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு நைட் ஸ்வேதா மெதுவா அழுதாள். அதை அம்மா பார்த்தாங்க. ஆனா பேசத் தயங்கினாங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டில் யாரும் இல்லை. கார்த்திக் வெளியே விளையாட போயிருந்தான். ஸ்வேதாதான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அப்பாவை மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போனாள். டாக்டர் சொன்னார், கொஞ்சம் லேட்டா ஆகியிருந்தா ஆபத்துதான். உங்கள் மகள் ரொம்ப தைரியமா நடந்து கிட்டாங்க. அப்போ தான் ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சது. வீட்டுக்கு வந்த பிறகு ராஜா மெதுவா ஸ்வேதாவை அழைத்தார். ஸ்வேதா, நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல, நீதான் என் பெருமை அப்படின்னு சொன்னார். ஸ்வேதா சந்தோஷமா சிரிச்சாள். அவளுக்கு வேண்டியது அன்புதான். அந்த நாளிலிருந்து வீட்டில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற பாகுபாடு இல்லாம குடும்பமே சந்தோஷமா இருந்தாங்க. கதை நெறி: குழந்தையில என்ன ஆண் குழந்தை பெண் குழந்தை, எல்லாமே குழந்தைதான். அன்பும் வாய்ப்பும் இருவருக்கும் சமமா கொடுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.